234 தொகுதிகள், ஏறத்தாழ 6 கோடி வாக்காளர்கள் என மாபெரும் ஜனநாயக கட்டமைப்பை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. ஏழைகள், பணக்காரர்கள், கற்றவர்கள், கல்லாதவர்கள், பெருநகரங்கள், பேருந்தை கூட அறியாத குக்கிராமங்கள், பசுமையான விவசாய நிலங்கள், அனல் கக்கும் தரிசு நிலங்கள் என இந்திய தேசத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது. அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றிலும் இந்த முரண்பாடுகள் எதிரொலிக்கின்றன. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் மாநிலத்தின் ஜனநாயக பண்புகளை அனைவருக்கும் அறியத் தருவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இதற்காக ஒவ்வொரு தொகுதியிலும் நமது செய்தியாளர்கள் பயணம் செய்து வருகிறார்கள். பயணம் என்றால் தென்படுவோரை மட்டும் பார்த்து வரும் பயணம் அல்ல. தொகுதியின் மூலை முடுக்கெல்லாம் சென்று அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து அவர்களது அரசியல் பார்வையை அறிந்து வரும் பயணம். மக்கள் பிரதிநிதிகளிடம் மக்களையே நேரடியாக கேள்வி கேட்க வைக்கிறார்கள். மாநகராட்சி பாதாள சாக்கடை திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எல்லா ரோட்லையும் குடி வெட்டி போட்டாங்க. அதனால எந்த பகுதியிலுமே நான் போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. நான் 5 நிமிஷம் நடந்து போற வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வண்டி எடுத்துட்டு போனா 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆயிடும் சார். இதுக்கு எப்பதான் எங்களுக்கு இந்த 5 ஆண்டுகால ஆட்சியில அதிமுகவால இந்த தொகுதிக்கு எந்தவித நன்மை இல்லைங்கிறது என்னால சொல்ல முடியும். செய்த பணிகளை நேரில் அழைத்து காட்டுமாறு கோருகிறார்கள். மக்கள் பிரதிநிதிகளை பற்றி மக்களே மதிப்பிடுகிறார்கள். மாநிலத்தின் முதல் தொகுதியான கும்மிடிப்பூண்டி முதல் தென்கோடி தொகுதியான கன்னியாகுமரி வரை செய்தியாளர்கள் களமிறங்கி பணியாற்றி வருகிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்து தகவல்களை பரிமாறிக்கொள்ள இருப்பவர் நெல்லை மாவட்டத்தின் முக்கிய தொகுதிகளில் ஒன்றான பாளையங்கோட்டை முழுவதும் பயணம் மேற்கொண்டு தகவல்களை திரட்டி வரும் செய்தியாளர் நாகராஜன். நெல்லை மாவட்டத்தின் முக்கிய அரசு அலுவலகங்கள், கல்வி நிலையங்கள் போன்றவற்றை தன்னகத்தே கொண்டிருக்கும் பாளையங்கோட்டை தொகுதியின் சிறப்புகளை பார்க்கலாம். பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாநகராட்சியில் மொத்தமுள்ள 55 வார்டுகளில் 35 வார்டுகளை உள்ளடக்கியது. தலைநகர் சென்னையிலிருந்து 623 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பாளையங்கோட்டை. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட மற்றும் மாநகர காவல்துறை அலுவலகம், அரசு தொல்பொருள் கண்காட்சி கூடம், மத்திய சிறைச்சாலை, பழைய புதிய பேருந்து நிலையங்கள், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, தமிழ்நாட்டின் முதல் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி, மாவட்ட அறிவியல் மையம், அரசு போக்குவரத்து பணிமனைகள் என திருநெல்வேலி மாவட்டத்தின் முக்கிய இடங்கள் அனைத்தும் இத்தொகுதிக்குள்ளேயே இருக்கின்றன. தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என சொல்லக்கூடிய வகையில் ஏராளமான புகழ்பெற்ற கல்வி நிலையங்களை கொண்டுள்ளது பாளையங்கோட்டை தொகுதி. மகாகவி பாரதியார், சிறுகதை உலகில் நீடித்த புகழை பெற்றுள்ள புதுமை பித்தன் ஆகியோர் பயின்ற மாத்திதா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளி, வைகோ உள்ளிட்ட பிரபலங்கள் பயின்ற தூய சவேரியார் கல்லூரி, புதிய விளையாட்டு வீரர்களை உருவாக்கும் வகையில் பல்வேறு வசதிகளை உள்ளடக்கிய அண்ணா விளையாட்டு மைதானம் போன்றவை இத்தொகுதிக்கு சிறப்பு சேர்க்கும் இடங்களாக உள்ளன. இத்தொகுதிக்கு உட்பட்ட மேலப்பாளையம் பகுதியில் பீடி சுற்றும் தொழில் முதன்மையானதாக உள்ளது. பாளையங்கால்வாய் மூலம் பாசனம் பெறும் பகுதிகளில் நெல் விளைச்சல் அதிகமாக உள்ளது. இப்பகுதியில் உள்ள பிரபல தனியார் ஜவுளி நிறுவனங்கள் மூலம் ஆயிரக்கணக்கான மக்கள் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். பாளையங்கோட்டை தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,50,865. இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,23,822 பேர், பெண் வாக்காளர்கள் 1,27,031 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 12 பேர். இத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திமுக ஆட்சி காலத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி வகித்த TPM மைதீன் கான் தொடர்ந்து 3 முறையாக இத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக நீடித்து வருகிறார். பாளையங்கோட்டை தொகுதியில் இதுவரை நடந்த சட்டப்பேரவை தேர்தல்கள் குறித்த விவரங்களை பார்க்கலாம். நெல்லை மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது பாளையங்கோட்டை சட்டப்பேரவை தொகுதி. மாவட்டத்திலேயே அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகளில் இதுவும் ஒன்று. இந்த தொகுதியை பொறுத்தவரை இதுவரை நடந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளின்படி இந்த தொகுதியை அதிமுக 4 முறை கைப்பற்றியிருக்கிறது. திமுக 3 முறையும், முஸ்லீம் லீக் 2 முறையும் இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை இந்த தொகுதியினுடைய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையானது 1,97,857 என்ற அளவில் இருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த தொகுதியை பொறுத்தவரை பதிவான மொத்த வாக்குகளுடைய சதவீதம் என்பது 68.7 இருந்தது. இந்த தேர்தலில் போட்டியிட்ட மொத்த வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை 12. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அந்த அடிப்படையில் திமுகவை சேர்ந்த முஹிதீன் கான் இந்த தொகுதியில் 58,049 வாக்குகளை பெற்றார். பழனி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர் 57,444 வாக்குகளை பெற்றார். சாகுல் ஹமீது சுயேட்சை வேட்பாளர்
7032 வாக்குகளை பெற்றார். அந்த அடிப்படையில் திமுகவை சேர்ந்த மொய்தீன் கான் இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். பாளையங்கோட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக TPM மைதீன் கானின் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன? தொகுதிக்கு இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கின்றன? இந்த கேள்விகளுக்கெல்லாம் அத்தொகுதியில் உள்ள பலதரப்பட்ட மக்களும் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பாளையங்கோட்டை சட்டமன்ற பொறுத்தவரைக்கும் அவர் திமுக நடக்கிறது வந்து அதிமுக ஆட்சி நடக்கு, அவரால் செயல்பட முடியாது. அதனால் அவர் நல்ல மனுஷன் அவர், ஆனால் அவரால் ஒன்றும் செயல்பட முடியாமல் அரசு ஓடிட்டு இருக்கு. TPM மைதீன் கானை பொறுத்தவரையில் எல்லா மக்களுக்கும், எல்லா தரப்பு மக்களுக்கும் நல்ல விதம் தான் பண்ணிகிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த குறைபாடும் இங்கே எந்த தொகுதி எந்த ஊர்னாலும் சரி தான் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. எந்த வீட்டில் திருஷ்டியோ எது இருந்தாலும் கரெக்டான டயத்துக்கு போய் அட்டன் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன சேவையை செஞ்சு கொடுத்துட்ருக்காப்புல. TPM மைதீன் கான் வந்து மணாளநகரில் வந்து நல்ல திட்டங்களை செஞ்சுருக்காங்க. என்னென்ன தேவைகளை விசாரித்து கொள்கை சேர்ந்து இப்போ லேடிஸ் காட்டி எல்லாம் நல்லா இதாக செய்கிறாங்க. மீண்டும் அவங்க தான் வந்து வரணும், நல்லது செய்யணும். செயல்படும் ஓட்டு கேட்க மட்டும் வந்தாருங்க, அது பேர் அங்கே வரவே இல்லை. வந்தால் தானே தெரியும், வந்தால் தான் என்ன செய்தார் ஏது செய்தாருன்னு தெரியும். ஒன்றுமே தெரியல. ஓட்டு கேட்க மட்டும் வந்தார், அது பேர் அங்கே வரவே இல்லை. நல்லா ஆட்சி நடந்துட்டுருக்கு. TPM மைதீன் கானை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு குறைவு இல்லை, நல்லா வராங்க. டெங்கு காய்ச்சலுக்கு வந்து இந்த நிலவேம்பு கஷாயம் கொடுத்தாங்க, அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. நல்லா எல்லாத்தையும் பார்க்காங்க, இங்கே உள்ளே வராங்க, எல்லாத்தையும் பார்க்காங்க, ஒரு பிரச்சனை இல்லை. நீட்டாக அவங்க எங்களுக்கு வந்து ஒரு MLA இருக்காரு, நாங்கள் கொடுத்து வச்சுக்கணும். ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, ரோடை போட்டு கொடுக்கணும் எங்களுக்கு வரக்கூடிய MLAக்கள். திரும்ப அந்த மேம்பாலம் இந்த சைடு போட்டதுக்கு வடக்கத்தக்க போட்டதுக்கு கிளமேல போட்டிருந்தா கொஞ்சம் எங்களுக்கு இந்த வண்ணார்பட்ட மேம்பாலம் இருக்குல்ல, கிளமேல மேற்கும் கிழக்குமா போட்டிருந்தா எங்களுக்கு கொஞ்சம் பப்ளிக்கு கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமல் ஃப்ரீயாக நாங்கள் போயிருப்போம். அது கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது. பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் வந்து இந்த ஹார்ட்டுக்கு குடல்வால் இதுக்கு சம்மந்தப்பட்ட கருவிகள்லாம் வந்து நிறைய கொண்டு வந்தாங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து சுகாதாரக்கேடு ரொம்ப இருக்குது. எல்லாம் குப்பையை கொண்டு இங்கே தான் கொட்டுறாங்க. நாங்களும் இங்கே வண்டி விட்டுருக்கோம், ரொம்ப காலமாக வண்டி விட்டுருக்கோம். இங்கே வந்து எதுவும் பண்ணாங்கன்னா இங்கே தான் வந்து எல்லாம் குப்பை டயரு எல்லாம் இங்கே தான் கொண்டு போடுறாங்க. அப்புறம் பாத்ரூம் போகிறவங்க இங்கே வந்து தான் செய்கிறாங்க. எங்களுக்கு இது அதாவது உங்களுக்கு பாத்ரூம் எதுவும் கட்டி கொடுத்தா கொஞ்சம் வசதியாக இருக்கும். இங்கே நிற்க முடியல, நாங்கள் அந்த இதில் நின்று வாடகையில் எங்களுக்கு சமாளிச்சிட்டோம். வெளியே இருந்து வரவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு எங்களுக்கு ஏதாவது பார்த்து செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். போதுமான வசதிகள் சுகாதார மையத்தில் இருக்கணும். எப்பவும் போனால் டாக்டர்கள் இருக்கிற மாதிரி வசதிகள் தேவைகள் வேணும். அதை செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். பாளையங்கோட்டை தொகுதியில் வந்து தண்ணி பிரச்சனை ரொம்ப இருக்குது. கேடிஸ் நகர் NGO காலனி பக்கம்லாம் குடிநீர் தொட்டி கொஞ்சம் அமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். அதாவது பாளையங்கோட்டை சட்டமன்றத்தை பொறுத்தளவுக்கு பாளையம் மார்க்கெட்டு, மேலைப்பாளையம் இந்த மாதிரிலாம் பொதுமக்கள் நிறைய கூடுற இடம். இந்த இடத்துல வந்து குப்பை தேங்குதல் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல குப்பை தேங்காத அளவுக்கு பண்ணியிருந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக பொது கழிப்பிடம் பண்ணி கட்டியிருந்தாலும் எங்களுக்கு நல்லாயிருக்கும். பாளையங்கோட்டை நெல்லை மாவட்டத்திலே மேலப்பாளையத்துலையும் சரி, பாளையங்கோட்டை சிட்டிக்குலையும் சரி, பீடி தொழிலாளர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கடன் உதவி செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா பீடி தொழிலாளர்களே அதிகமாக நோய் அவங்களுக்கே பிறகு அதிகம் பேர் பாதிப்புப்படுது. நோயால் நிறைய பேர் இறந்தும் போகிறாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கடன் தொகை ஏதாவது குறைஞ்ச தொகையினாலும் ஏற்பாடு பண்ணி இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கலாம். வாக்களித்தவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பாளையங்கோட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் TPM மைதீன் கான் என்ன பதில்களை சொன்னார் பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமான அரசு அலுவலகங்களை உள்ளடக்கிய தொகுதியான பாளையங்கோட்டையில் மக்களின் நீண்டகால கோரிக்கைகள் சில நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன. தற்போதைய சட்டப்பேரவையின் பதவிக்காலம் முடியவுள்ள நிலையில் தங்கள் கோரிக்கைகளின் நிலை என்ன என்பது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் TPM மைதீன் கானிடம் மக்கள் நேரடியாக கேட்டனர். புலவணிகர்புரம் ரயில்வே மேம்பாலம் வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதை எப்போ அமைக்க போகிறாங்க, அது வேற ஆரம்பிக்க போகிறாங்களா, என்ன அது சம்மந்தமாக நீங்கள் என்ன? குலவணிகபுரம் ரயில்வே மேம்பாலம் சம்பந்தமாக நீங்கள் கேட்ட கேள்வி, உங்களுடைய கோரிக்கை நியாயமானது. மக்களுடைய தேவை மிக அவசியம் என்பது நான் ஒற்றுக்கொள்கிறேன். கடந்த ஆட்சியில் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் முதலாக அன்றைய தினம் அப்பொழுது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எங்களுடைய அருமை தலைவர் தளபதி அவருடைய MK ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு அறிவிப்பின்படி முதலாண்டே அதற்காக அந்த பாலம் அமைக்கப்படும் என்று அறிவிக்க கொடுக்கப்பட்டு, தொடர்ந்து நிதியும் 25 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு, அதற்கு பின்னால் ஒப்பந்தமும் முடிக்கப்பட்டு
இந்த ஆட்சி வந்தவுடன் அந்த ஒப்பந்தத்தை பணியை நாள் செய்வதற்காக கடந்த 2-3 வருடத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது என்னவோ காரணத்துக்காக திடீரென்று அந்த இந்திய ஆளுங்கட்சியினுடைய பிரமுகனுடைய நிர்பந்தத்தால் அந்த வேலை நிறுத்தப்பட்டது. ஆனால் இதுவரை அந்த வேலை நடைபெறாமல் இருக்கிறது. இப்பொழுது கூட அதனுடைய மதிப்பீடு கூடிவிட்டதுன்னு சொல்லுகிறார்கள். மறு ஒப்பந்தம் தேவை என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. தேவையில்லாமல் கடந்த ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் என்ற காரணத்தாலே இது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று மக்கள் சந்தேகப்படுகிறது நியாயம் என்று கருதுகிறேன். இப்பொழுது நான் இன்னும் தொடர்ந்து வேலை வாய்ப்பு தெரியவில்லை. இந்த ஆட்சி முடிந்ததுக்கு பின்னால் வருகிற காலத்தில் வருகிற ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் உடனடியாக அது உறுதியாக நிச்சயமாக அந்த பாலம் அமைக்கப்படும். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரன் நினைவாக மணிமண்டபம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் இருப்பது குறித்தும் மக்கள் கேள்வி எழுப்பினர். கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரனுக்கு சிலை அமைக்கப்பட வேண்டும் என்று சட்டமன்றத்திலே அறிவித்து ஆய்வு செய்து அதற்கு பின்னாலே அதுக்காக எல்லா பணியும் முடிந்து கட்டட பணியும் 90% முடிந்து 10% பாக்கி இருக்கின்ற நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தால் அதற்கு பின்னால் கிட்டத்தட்ட நான் இந்த 5 வருட காலத்தில் கிட்டத்தட்ட 4.25 வருஷம் எந்த பணியும் நிறைவிடாமல் ஏதோ நொண்டிச்சாக்கு சொல்லிக்கொண்டு திறக்கப்படாமல் இருப்பது உள்நோக்கம் என்னவென்று தெரியவில்லை. எங்களுக்கு ஆச்சரியம் இருக்குது. பலமுறை நாங்கள் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டுவிட்டோம். அதற்காக ஒண்டிவீரனுக்கு சிலை திறக்கப்பட வேண்டும் என்று அந்த சமுதாய மக்கள் போராட்டம் நடத்தியும் இன்னும் அதை அவர்கள் திறக்கப்படவில்லை. பல காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் திறப்பதாக தெரியவில்லை. அதுக்கு உள்நோக்கம் இருப்பதாக நான் கருதுகிறேன். சீக்கிரமாக திறப்பதற்கான ஏற்பாடு இவர்கள் செய்வார் என்ற நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட வருகிற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சி வறுமையானால் உடனடியாக திறக்கப்படுவதற்கான ஏற்பாடு உறுதியாக செய்யப்படும் என்பதை நான் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முறையில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் விளையாட்டு வீரர்களின் தேவைக்காக அமைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் கூடிய உள் விளையாட்டரங்கம் குறித்த கேள்விக்கும் எம்எல்ஏ விளக்கம் அளித்தார். இந்த ஆட்சியில் இருக்கிற மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நீண்ட நாளாக கட்டப்படாமல் இருக்கிறது. கடந்த ஆட்சியில் அரசு நிதியையும் மக்கள் நிதியும் சேர்த்து துவக்கப்பட்ட விளக்கத்தை சொல்லி அரசு நிதிக்காக கூட காத்திருக்க வேண்டாம், இப்பொழுது கூட அந்த மக்கள் நிதியையும் வாங்கி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக அந்த மற்ற தொகுதியில் உள்ள சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் நிதியை வாங்குவதற்கு விதி இருக்கிறது. அந்த அடிப்படையில் நானும் என்னுடைய பாராளுமன்ற மேலை உறுப்பினர் தங்கவேலு சேர்ந்து நாங்கள் 2 பேரும் ஆளுக்கு 10 லட்ச ரூபா நிதி தருகிறோம், அந்த கடிதத்தை தந்து விடுகிறோம், இதை வைத்தால் மற்ற இடம் கேட்டு நீங்கள் உடனே வேலையை முடிச்சு விடலாம் என்று சொல்லிவிட்டு வந்தோம். ஆனால் அந்த பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று இப்பொழுது பணி முடிந்து விட்டதாகவே சொல்கிறார்கள். ஆனால் திறக்கப்படாமல் இருக்குது. அதற்கும் என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஒருவேளை இந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் ஆரம்பித்த காரணத்தாலே திறக்கப்படாமல் இருக்கிறதோ என்ற சந்தேகம் எங்களுக்கும் இருக்கிறது. பாளையங்கோட்டை தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் சிலரிடம் அரசியல் குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர்கள் அளித்த பதில்களை இப்பொழுது பார்க்கலாம். சொல்லுங்க, இந்த பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏ அதாவது சட்டமன்ற உறுப்பினர் பேர் தெரியுமா உங்களுக்கு? இந்த பகுதியோட மாவட்ட ஆட்சியர், நெல்லை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் பேர் தெரியுமா? தெரியலையே. தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சொல்லுங்க. கருணாகர பேர் மறந்து போச்சு சார். அதே போல இந்த ஓட்டு போடணும், ஒவ்வொரு தேர்தலையும் ஓட்டு போடணுங்கிறது தெரியும். ஆனால் அந்த ஓட்டு போடுறது எந்தெந்த வயசுல ஆரம்பிக்குது, அதாவது பெண்களுக்கு எந்த வயசுல ஓட்டு போடுறதுக்கு ஆனால் உரிமை கிடைக்குது? 18 வயசு. 18 வயசு. இப்போ இந்த தேர்தலில் ஓட்டு போடுறீங்க. இந்த நெல்லை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் மைய பகுதியாக இருக்குது பாளையங்கோட்டை. மாநகரத்தோட மேயர்னு ஒருத்தர் இருக்காங்க, அந்த மேயர் பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. சத்யா சுசிலாவா? யாரு? புவனேஸ்வரி. பாளையங்கோட்டை தொகுதி முழுவதும் பயணம் செய்து மக்களின் மனநிலையை அறிந்து வைத்திருக்கும் செய்தியாளர் நாகராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் நாகராஜன். ஒரு செய்தியாளராக ஒட்டுமொத்தமாக ஒரு தொகுப்பாக பதிவு செய்யுங்கள்.
கண்டிப்பாக வெங்கட பிரகாஷ், பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய தொகுதி என்றே சொல்லலாம். ஏனென்றால் மக்கள் தொகையும் அந்த அளவுக்கு குறைவுதான். ஆனால் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கல்விக்கூடங்கள் இருக்கின்றன. ஆனால் அதற்கேற்றாற் போல வேலைவாய்ப்புகள் என்பது மிக குறைவாகவே இருக்கிறது இந்த தொகுதியில். அதே போல குடிநீர் பிரச்சனை என்பது நீண்ட காலமாகவே தீர்க்கப்படாத பகுதிகளும் இன்னும் இருக்கின்றன. அதற்கான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அதிகமாக தேவைப்படுகிறது. குறிப்பாக மாநகராட்சி விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதிகளில் உருவான புதிய நகர்ப்புற பகுதிகளில் எல்லாம் அதாவது பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலேயே புதிய குடிநீர் இணைப்புகள் தேவைப்படுகிறது. அதற்கான கோரிக்கைகள் நீண்ட நாளாக வைக்கப்பட்டும் தற்பொழுது வரை அது தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதே போல பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதன் முக்கிய பகுதியை மைய பகுதியாக இருக்கக்கூடிய பகுதி மேலப்பாளையம் பகுதி என்பது மேலப்பாளையத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. வாக்களிக்கும் பொழுது வாக்காளர்கள் அதை மையப்படுத்தியே தான் அதற்கான தேவைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த பகுதியில் பல்வேறு நோய்கள் பரவுவதற்கான சுகாதார சீர்கேடாக இருக்கக்கூடிய அந்த குப்பைகள் தற்பொழுது வரை தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கிறது. வெங்கட பிரகாஷ், நன்றி நாகராஜன். நெல்லை மாவட்டத்தின் பாளையங்கோட்டை தொகுதியில் மக்களின் மனநிலை குறித்து இன்றைய கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை பகுதியில் பார்த்தோம். அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த திண்டுக்கல் தொகுதியில் செய்தியாளர் வீரமணிகண்டன் ஆய்வு செய்து வருகிறார். அவர் தரும் தகவல்களை நாளை பார்க்கலாம்.